இதற்கான பாத்திர கிருபை, இது கிருபையே வேறொன்றும். எபினேசரே எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவர். நன்றி அப்பா, நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, இதயத்தில் சுமந்தீரே. சொல்லுங்க பகலா, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. சொல்ல, நான் இதற்கான பாத்திரம் அல்ல, நான் இதற்கான பாத்திரம் அல்ல, இது கிருபையே வேறொன்றும். சொல்லுங்க, இதற்கான, நான் இதற்கான இல்லவேலப்பா, இது கிருபையே வேறொன்றும். எபினேசரே எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவர். ஓஹோ எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. ஹல்லேலூயா. இதயத்தில் இதயத்தில் சுமந்தீரே. சொல்லுங்க, நன்றி இயேசுவே. ஓ, இதயத்தில் சுமந்தீரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. ரெண்டு கரம் உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. இயேசையா ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பகலா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு, கர்த்தர் செய்த இரக்கங்களுக்காய், கர்த்தர் செய்த தயவுகளுக்காய் இந்த வருஷத்துல இத்தனை நாட்கள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னத்துல வாழ வைத்திருக்கிறாரு. அவருடைய சமூகத்துல நிலைநிறுத்தி இருக்கிறாரு. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, நான் இதற்குரியவன் அல்ல, ஆனா ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் இதற்குரியவன் அல்ல, ஆனா கர்த்தர் நம்மளை இம்மட்டும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவான. நம்மளை குறித்த தேவ திட்டத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம தியாகம் பண்ணி ஒன்னும் அதை வாங்கல, நம்ம தியாகம் பண்ணி ஒண்ணு கிருபையை பெற்றுக்கொள்ளல. அவர் நம்மேல் வைத்த தரிசனம், நம்மேல் வைத்த திட்டங்கள், அவர் நம்மேல் வைத்த இரக்கங்கள், இது நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய பலன் அல்ல. கர்த்தர் நமக்கு பாராட்டின பெரிய கிருபை. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எலும்புகள் உருவாக, நரம்புகள் உருவாக, தசைகள் உருவாக, தரிசனம் உருவானது.
தரிசனம். சொல்லுங்க, எலும்புகள் எலும்புகள் நரம்புகள் உருவாகலாம், தசைகள் உருவாகலாம், தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. அவருடைய கிருபைக்காய் நன்றி, உடைய இரக்கத்துக்காய் நன்றி, உடைய பிரசன்னம் எங்க மேல இருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. கொஞ்ச நேரம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. என் மேல வச்ச தரிசனத்துக்காக நன்றி அப்பா. என் மேல வச்ச நல்ல திட்டங்களுக்காக நன்றி அப்பா. என் மேல வச்ச நல்ல அபிஷேகத்துக்காக நன்றி அப்பா. இந்த வருஷத்துல கர்த்தர் சொன்னது போலவே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாழ வைத்தார். அவர் சொன்னது போலவே பரிசுத்த மகிமையில நிறுத்தினார். அவர் சொன்னது போலவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை கட்டி எழுப்பினார். அவர் சொன்னது போலவே நம்முடைய பலிபீட தண்டையில் நம்மளை வாழ வைத்தார். அவர் சொன்னது போலவே மகிமைப்படுத்தினார். தரிசனம் உருவானதே. எங்க மேல நீர் வைத்த மகிமைக்காக நன்றி அப்பா. இந்த ராத்திரி வேளையில் அந்த மகிமை எங்களை மூடுவதாக, அந்த தேவ பிரசன்னம் எங்களை மூடுவதாக, அந்த தேவ கரம் எங்களை மூடுவதாக. நல்ல தகப்பனே, மக்கு மகிமை. நீர் எங்க நடுவில் உயர்ந்திருக்கிறதுக்காய் நன்றி. எங்க நடுவில் எங்கள் ஊழியங்கள்ல கர்த்தர் மகிமைப்படுகிறதுக்காய் நன்றி. தொடர்ந்து தேவ நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் மாத்திரம் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. உட்காருவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. ஆண்டுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்ச நேரம் சில வார்த்தைகளை நாம் வேகமாய் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாய் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு பிறந்த நற்செய்தி எல்லாருக்கும், அநேக ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவரை அறியாத அநேகருக்கு இந்த சுவிசேஷம் கடந்து சொல்லுகிறது. நம்மெல்லாம் ஆண்டவரை அறிந்த ஜனம், ஆண்டவரை அறிந்த இடத்துல இப்படி ஆராதிக்கிறோம். ஆனால் பல கிராமங்களில், பல பட்டணங்களில் பொது இடத்துல வைத்து சபை ஆராதனைகள், இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன், கிறிஸ்மஸ் ஆராதனை நடத்தி எல்லா ஊரில் இருக்கிற ஜனங்களை கூட்டி அவர்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுத்து அப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற தாகத்தோடு பல இடங்களில் இந்த ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் இன்னார் என்பது தெரியும். இது ஒரு பாரம்பரிய பழக்கம் அல்ல. ஏதோ வருஷந்தோறும் ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம் என்கிற பழக்கம் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள பிறக்கிறார் என்கிற அந்த அனுபவத்தை நாம் மறக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகருக்கு கிறிஸ்மஸ்னா அன்று மாத்திரம், அந்த டிசம்பர் 25, 24 அந்த நாட்கள் மாத்திரம். மற்ற நாட்களில் ஆண்டவருக்கும் நமக்கும் தூரம் போய்கொண்டே இருக்கிறோம். இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அவர் கரு உருவானது பரிசுத்த ஆவியினால். யாரினால்? பரிசுத்த ஆவியினால் கரு உருவானார். ஒரு கன்னி, அந்த கன்னி வயிற்றில் கர்ப்பம் வந்தது ஒரு ஆணுடைய பலத்தில் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால. அவள் ஒரு கன்னியாய் இருந்த அவளுக்குள் தேவன் கருவை வைத்து, அந்த கரு பரிசுத்தமான கரு, அதாவது ஒரு மனுஷனுடைய உதவி இல்லாமல் பிறந்த ஒரு குழந்தை இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவர் பரிசுத்தம் உள்ளவர், பழுதற்ற ஆட்டுக்குட்டி. அவர் பிறந்த நாள் முதற்கொண்டு அவர் வளர்ந்தது எல்லாம் பரிசுத்த ஆவியினால, ஊழியம் செய்தது பரிசுத்த ஆவியினால, அவருடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்த ஆவியினாலேயே நிரப்பப்பட்டிருந்தார். அதனாலதான் ஆமே அந்த யோசேப்பை பார்த்து தூதன் சொன்னார், நீ அவளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளுக்குள் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உருவானது. இந்த ராத்திரி வேளையில நமக்குள்ள சில காரியங்கள் பரிசுத்த ஆவியினால் உருவாகணும். ஆவியானவர் நமக்குள்ள சில காரியங்களை உருவாக்கணும். ஆமே, நான் ரொம்ப நிறைய பேச போறதில்ல, சின்ன காரியம்தான். ஆனால் வேகமாய் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த ராத்திரி வேளையில எனக்குள் ஆவியானவர் எதை உருவாக்க
வேண்டும். அன்னைக்கு மரியாளுக்குள் ஒரு கருவை உருவாக்கினார், கிறிஸ்து என்கிற ஒரு கருவை உருவாக்கினார். இன்று இந்த வருஷத்தின் கடைசியில் எனக்குள் ஆண்டவர் உருவாக்க வேண்டியது என்ன? எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27வது வசனம். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம் 27வது வசனம். நவமான இருதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். என் ஆவியை வைத்து என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். கொஞ்சம் உங்கள் இருதயத்தை வசனத்துக்கு நேராய் திருப்பி கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கொஞ்சம் வசனத்தை கொஞ்சம் கவனியுங்கள், கர்த்தர் உதவி செய்வாராக. 26ஆம் வசனம் சொல்லுது, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு அப்படின்னு வாசிக்கிறோம். உங்கள் உள்ளத்தில் என்ன ஆவியை கட்டளையிடுவார்? புதிதான ஆவியை கட்டளையிடுவார். அந்த வார்த்தை இப்படி முடிகிறது, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இன்று எனக்குள் உருவாக வேண்டிய ஒரு இருதயம் சதையான இருதயம். சொல்லுங்க, என்ன இருதயம்? சதையான இருதயம். என் கல்லான இருதயங்கள் என்னை விட்டு மாறணும். பரிசுத்த ஆவியானுடைய முக்கியமான ஒரு வேலை. ஏன் நம்ம ஜெபிக்கிறோம்? ஏன் ஆராதிக்கிறோம்? ஏன் இயேசுவோடு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்? ஏனென்றால் அவரால் மாத்திரம் செய்ய முடிந்த ஒரு வேலை, எனக்குள் இருக்கிற கல்லான இருதயத்தை மாற்ற இயேசுவால மாத்திரம்தான் முடியும். அவருடைய பிரசன்னத்தால் மாத்திரம்தான் முடியும். எனக்குள் இருக்கிற கடின இருதயங்கள், எனக்குள் இருக்கிற கடின சுபாவங்கள், எனக்குள் இருக்கிற கடினமான சூழ்நிலைகள், இவைகளை உடைத்தெறிவதற்கு ஆண்டவருடைய உதவி எனக்கு தேவை. அவர்தான் புதிய ஆவி எனக்குள் கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏன் மகிமைப்படுத்துகிறோம்? ஏன் இந்த பூமியில வந்தார்? அவர் வரும்போதே சொன்னார் இல்லையா, நான் கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பேன், ஆனா நித்திய காலமாய், அதாவது இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை வரையிலும் உங்களோடு இருப்பது பரிசுத்த ஆவியானவர். ஏன் அவரை வைத்து விட்டு போனார்? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை என்னில் விரும்புகிறாரோ அந்த இருதயத்தை எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குகிறார், ஆண்டவர் உருவாக்குகிறார். அப்படியானால் என் கடின இருதயங்கள் என்னுடைய சுயபலத்தால் மாற்ற முடியாது. என் கடின இருதயங்களை என்னால் சரிப்படுத்த முடியாது. ஏனென்றால் நான் ஒரு 4 காரியத்தை சொல்லுகிறேன். இந்த கல்லான இருதயத்துக்கு ஒரு 4 வார்த்தையை சொல்றேன். நம்பர் 1, கல்லான இருதயங்கள் அமிழ்ந்து போகக்கூடியது. என்ன செய்யக்கூடியது? அமிழ்ந்து போகக்கூடியது. நான் வார்த்தையாய் மாத்திர சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். அப்போ கல்லான இருதயம் அமிழ்ந்து போகும். அன்னைக்கு பார்வோனும் அவன் சேனைகளும் ஒரு கல்லை போல செங்கடலில் அமிழ்ந்து போனார்கள். அப்போ எனக்குள் இருக்கிற கடின இருதயம், எனக்குள் இருக்கிற கல்லான இருதயம் என்னை அமிழ்ந்து போக செய்யும். பாவத்தில் அமிழ்ந்து போக செய்யும், உலகத்தில் அமிழ்ந்து போக செய்யும், அசுத்தத்தில் அமிழ்ந்து போக செய்யும். அவைகள் நம்மளை அமிழ்ந்து போக செய்யக்கூடியவைகள் கல்லான இருதயங்கள். 2வது, கல்லான இருதயம் என்பது அசையாத இருதயம். ஒரு கல், ஒரு பாறை என்பது அசையாது, அப்படியே நிலைத்திருக்கும். அப்போ கல்லான இருதயம் என்பது அசையாத ஒரு இருதயம். எவ்வளவு வசனம் கேட்டாலும், எவ்வளவு உபதேசம் சொன்னாலும், எவ்வளவுதான் நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்தாலும் சில இருதயங்கள் அசைவதில்லை. ஏன் அசையல? அவைகள் கல்லான இருதயங்களாய் இருக்கிறது. 3வது, கல் காயப்படுத்தும். காயப்படுத்துகிற இருதயம். அந்த கல்லை எடுத்து யார் மேலே எறிந்தாலோ அல்லது ஒரு கல்லில் வேலை செய்தாலோ அந்த கல் அந்த மனுஷனை காயப்படுத்துகிறது. அப்ப எனக்குள் இருக்கிற கடின இருதயம் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடியது. இந்த இருதயம் சும்மா இருக்காது, யாரையாவது காயப்படுத்தும், யாரையாவது குத்தி காட்டும், யாரையாவது பேசும் இல்லையா? சும்மாவே இருந்தாலும் 2 வார்த்தையை விதைச்சிட்டு போகும். இதுக்கு பேர் தான் கல்லான இருதயங்கள். ஏன்னா இது காயப்படுத்திட்டே இருக்கும். 4வது, கல்லான இருதயம் என்பது இடர பண்ணும். ஒரு கல் இடறி விழப்பண்ணும். நடந்து போகிறவன் கல் தட்டி கீழே விழுகிறான், இடர பண்ணுகிறது, அவனை வலிவி போக பண்ணுகிறது. அப்போ கல்லான இருதயம் என்பது இடறல். நான் செய்கிற ஒரு காரியம் அநேகரை இடர பண்ணுகிறதா இருக்க கூடாது.
அப்போ இதுதான் கல்லான இருதயம். 4 காரியம் திரும்ப சொல்றேன். கல் அமிழ்ந்து போகும், கல் அசையாது, கல் காயப்படுத்தும், கல் இடற பண்ணும். ஆனா இப்படிப்பட்ட இந்த கல்லான இருதயத்தை மாற்றத்தான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தார். இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவமே மனுஷனுடைய கல்லான இருதயம் மாறணும். ஏன்னா இந்த கல்லான இருதயம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இந்த கல்லான இருதயம் தேவ பிரசன்னத்தோடு நெருங்க விடாது. இந்த கல்லான இருதயம் கர்த்தரோடு ஐக்கியப்பட விடாது. அது நமக்குள்ள கசப்புகளை விதைக்கும், வைராக்கியங்களை விதைக்கும், மற்றவர்கள் மேல் பொறாமையை விதைக்கும், மற்றவர்கள் மேல் கோபத்தை உண்டாக்கும். அப்படியானால் இந்த ராத்திரி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எனக்குள் இயேசு ஏன் கிரியை செய்யணும்? என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது ஒன்றை உருவாக்க வேண்டுமென்றால் ஒரு சதையான இருதயத்தை என்னில் உருவாக்கணும். ஹல்லேலூயா. ஒரு சதையான இருதயத்தை எனக்கு தேவை. இனி என் குடும்பத்தில் நான் அசைவற்றவனா இருக்கக்கூடாது. என் குடும்பத்தின் நடுவே இடற பண்ணுகிறவனா இருக்கக்கூடாது. என் குடும்பத்தில் நான் காயப்படுத்துகிறவனா இருக்கக்கூடாது. என் குடும்பத்தில் என்ன செய்தாலும் மூழ்கி போகிறவனா இருக்கக்கூடாது. நான் சதையான இருதயம். சதையான இருதயம்னா என்ன? அதில் ஒரு இலகின மனசு இருக்கு இல்லையா? சதையான இருதயம் வருத்தப்படும். சதையான இருதயம் இப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி சொல்லியிருக்க கூடாது, இந்த இடத்துல கோபப்பட்டு இருந்திருக்க கூடாது, இந்த இடத்துல இப்படி பேசியிருந்திருக்க வேண்டாம், தேவையில்லாம பேசிட்டோமே. ஏன்னா அது சதையான இருதயம், அது நம்மளை உணர்த்திட்டே இருக்கும். அப்படியானால் அந்த ராத்திரி வேளையிலே நமக்கு தேவையில்லாத ஒரு இருதயம், கடின இருதயம், தேவையான ஒரு இருதயம், சதையான இருதயம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை 100க்கு 100 அதற்கு ஒப்பிடலாம். ஏன்? அவருடைய இருதயம் சதையான இருதயம், அவருடைய இருதயம் மென்மையான இருதயம். அவர் யாருக்கும் தீங்கிழைத்தவர் அல்ல, யாருக்கும் தீங்காய் வாழ்ந்தவரும் அல்ல. கிட்டத்தட்ட 18 வருஷங்கள் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். 12 வயதிலேயே அவருக்கு தரிசனம் இருந்தது, அவருக்குன்னு சில வழிகள் இருந்தது, அவருடைய பாதையை அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் 12 வயதிலே இயேசுவுக்கு இருந்தது. யூதர்களா இருக்கட்டும், மேல்நாட்டு கலாச்சாரங்களா இருக்கட்டும், 15 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். இந்திய தேசத்தில் அப்படி அல்ல, பெற்றோர்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறோம். ஆனால் 15 வயதுக்கு பிறகு என்ன படிக்கணும், யாரை திருமணம் செய்யணும், எப்படி வாழணும், இதை அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. 12 வயதில் அவர் நியாய சாஸ்திரிகள் நடுவில் உட்கார்ந்து பேசினார். அவருடைய வார்த்தையை கேட்ட அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ 12 வயசுலேயே அவருக்கு அவ்வளவு ஞானம் இருந்த போதிலும் வசனம் சொல்லுகிறது, இயேசு தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். கிட்டத்தட்ட 18 வருஷங்கள், அந்த 12 வயசிலிருந்து 30 வயது வரைக்கும் இயேசு தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். சரித்திரம் சொல்லுகிறது, அந்த நாட்களில் யோசேப்பு மரித்து போகிறார். யோசேப்பு மரித்து போன போது அந்த முழு குடும்பத்தையும் பொறுப்படுத்தி நடத்தினது இயேசு கிறிஸ்து. தன்னுடைய 30 வயது வரையிலும், ஞானஸ்நானம் எடுக்கிற காலம் வரையிலும் தன் பெற்றோருக்கு, தன் தாயாருக்கு, தன் சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் இயேசு செய்து முடித்தார். இலகின இருதயம், சதையான இருதயம். சின்ன பிள்ளைகளா இருக்கிறோம், வாலிபர்களா இருக்கிறோம், நமக்கு ஒரு சதையான இருதயம் தேவை. 12 வயசு 13 வயசு வரும்போது நமக்கு விவரம் தெரியும், நமக்கும் சில ஆசைகள் வரும், நம்முடைய முடிவுகள் பெரிதாய் தெரியும், நம்முடைய விருப்பங்களை முன்ன நிற்கணும் ஆசைப்படுவோம், நம்ம நினைக்கிறதை எல்லாரும் செய்ய வேண்டும் என்பதை விரும்புவோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்மளை விடணும்னு சொல்லி விரும்புவோம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அதற்கு பேர் கடின இருதயம், அதற்கு பேர் கடின இருதயம். என் இருதயம் அசையாத இருதயமா இருக்கக்கூடாது. சில பெற்றோர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் எவ்வளவு பேசுறேன், உன் இருதயத்துல உனக்கு புரியலையா, உன் இருதயத்துல கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா, உன் இருதயத்துல கொஞ்சம் கூட அசைவு இல்லையான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இருதயம் இனி இந்த வருஷத்தோடு இருக்கக்கூடாது. இனி என் இருதயம் இலகின இருதயமா, பெற்றோருடைய கண்கள் கலங்கும் போ என் வார்த்தை நின்னுறணும், பெற்றோருடைய வார்த்தை தடுமாறும் போ என் சத்தம் குறைஞ்சிடணும், பெற்றோருடைய முகம் மாறும்போ என்னுடைய பேச்சு நின்றணும். அவ்வளவுதான். அதுக்கு மீறி நான் பெற்றோரோடு போராடக்கூடாது. அந்த கடின இருதயங்கள் நம்மளை விட்டு மாறணும், நம்மளை விட்டு மாறணும். குடும்பங்களை பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய இருதயம் ஒரு சதையான இருதயமா இருக்கணும், ஒரு இலகின இருதயமா இருக்கணும். ஆமே, நம்முடைய பிள்ளைகள் தடுமாறும் போதும் தவறும் போதும் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்கு நாம் பிரயாசப்படணும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் நிறுத்த பிரயாச
பிரயாசப்படணும். கிறிஸ்துவோடு நடத்துவதற்கு பிரயாசப்படணும். ஒரு சதையான இருதயம் நமக்கு தேவை. நாமே ஒரு இடரலா இருந்துவிடக் கூடாது. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் பெற்றோர்கள் ஜெபிக்கணும். முழங்காலில் நிற்க வேண்டிய நேரத்தில் பெற்றோர்கள் முழங்காலில் நிற்கணும். ஆண்டவரோடு நிற்க வேண்டிய நேரத்தில் பெற்றோர்கள் ஆண்டவரோடு நிற்கணும். ஆமே, அப்படியானால் ஆமே பிள்ளைகளும் பெற்றோருடைய இருதயங்களும் ஒரு சதையான இருதயமாய் மாறும்போ அந்த வீடு பரலோகமாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க என் இருதயம் ஒரு சதையான இருதயமாய் மாறணும், என் இருதயம் ஒரு சதையாகணும், பெற்றோரும் விரும்பணும், அதை பிள்ளைகளும் விரும்பணும். ஆமே, நம்ம பாடிட்டு போறது அல்ல, நம்ம டான்ஸ் ஆடிட்டு போறது அல்ல, ஒரு இலகின இருதயம் வேணும். முன்ன நிற்கும் போது பெற்றோர் சொல்லணும், என் பிள்ளை அங்க முன்ன நிற்கவன் தகுதியானவன், என் பிள்ளை அதுக்கு உகந்தவன், ஏன்னா எனக்கு கீழ்ப்படுகிறான்னு பெற்றோர் சொல்லணும். ஆமே, அங்க அவ்வளோ ஆட்டம் போடுறான், வீட்டில் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்வார்கள் என்றால், ஆமே நம்முடைய இருதயம் கடின இருதயம் இல்லை, இல்லை கடின இருதயம் அல்ல. நம்முடைய இருதயம் எப்பவுமே ஒரு சதையான இருதயமா இருக்கணும். நான் இப்படி சொல்லுவேன், குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அல்ல, உங்கள் பெற்றோர் உயிரோடு இருக்கும் வயசு வரையிலும். ஒருவேளை நீங்கள் பெரியவங்களா இருக்கலாம், உங்களுக்கு 50 வயசு இருக்கலாம், 45 வயசு இருக்கலாம், 55 வயசு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் பெற்றோர் இருக்கலாம், தாய் இருக்கலாம், தகப்பன் இருக்கலாம், அவங்க உயிரோடு இருக்கலாம். அவங்க உயிரோடு இருந்தாலும் அவர்கள் சொல்லை கேட்பதிலையும் என் இருதயம் ஒரு சதையா இருக்கணும். அவங்களுடைய முடிவுகளுக்கு ஒரு 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 பங்கை கொடுப்பதில் நான் முன்ன நிற்கணும். வயதாகும்போது அவங்களை புறக்கணிக்க கூடாது, வயதாகும்போது அவங்களுடைய ஆலோசனைகளை தள்ளக்கூடாது. வயதாகும்போது இவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணம் முடிச்சு, எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு குடும்பம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய இருதயம் ஒரு சதையான இருதயமா இருக்கணும். உங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயம் ஒரு சதையான இருதயமா இருக்கட்டும்ப்பா. சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு சதையான இருதயம், ஒரு சதையான இருதயம், கடின இருதயமா என் இருதயம் இருந்துடவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சதையான இருதயத்துல தான் ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை எழுத முடியும். இந்த சதையான இருதயத்துல தான் என்னை குறித்த எதிர்காலத்தை எழுத முடியும். இந்த சதையான இருதயத்துல தான் என்னுடைய பின்காலத்துடைய ஜெயத்தை எழுத முடியும். உனக்கு தெரியுமா, பலர் பைபிள்ல தங்களுடைய முரட்டாட்டத்தினால நன்மைகளை இழந்திருக்கிறார்கள். எதனால சொல்லுங்க, எதனால? அடம் பிடிச்சவ அநேகர் வாழ்க்கை இழந்தார்கள். இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் செய்வேன்னு சொன்ன அநேகர் வாழ்வை இழந்தார்கள். இல்லை இல்லை, என் இருதயம் அப்படி அல்ல, ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா என் வாழ்க்கை இதோடு முடிவது அல்ல, புதிய வருஷத்துக்குள்ள போக போறோம். என் இருதயத்துல கர்த்தர் ஒரு புதிய தரிசனத்தை எழுதணும், ஒரு புதிய திட்டத்தை எழுதணும். அதுதானே பிரமாணம், அப்படித்தானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். 27 பாருங்க, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும். அப்போ ஆண்டுடைய நோக்கம் என்ன? நான் அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும், அவருடைய வார்த்தையின்படி வாழணும், அவருடைய வசனத்தின்படி நான் ஜீவிக்கணும். என் இருதயத்தில் அதை அவர் எழுத விரும்புகிறார், என் இருதயத்தில் அதை அவர் எழுதி வைக்க விரும்புகிறார். அப்படியானால் அவர் என் இருதயத்தில் ஒரு தரிசனத்தை எழுத வேண்டுமானால் என் இருதயம் ஒரு சதையான இருதயமாக மாறணும். அவர் ஒரு திட்டத்தை என் மேலே வைக்க வேண்டுமானால் என் இருதயம் ஒரு சதையான இருதயம். சவுல ராஜாவாக்கும்போ எடுத்த உடனே கர்த்தர் என்ன வாக்கல? சொல்லுங்க, எடுத்த உடனே என்ன வாக்கல? ஃபர்ஸ்ட் என்ன செய்தார்? அவன் இருதயத்தை மாற்றினார். ஃபர்ஸ்ட் எதைத்தான் மாற்றினார்? தாவீதை கர்த்தர் ஆடு மேய்க்க வைத்தது தெரியுமா? அவன் இருதயத்தை பக்குவப்படுத்த. யோசேப்பை 13 வருஷம் 10 வருஷம் ஜெயிலில் போட்டது தெரியுமா? அவன் இருதயத்தை பக்குவப்படுத்த. ஏன் தெரியுமா? என் இருதயம் சதையான இருதயமா இருந்தாத்தா நம்மளால் அநேக காரியங்களை சாதிக்க முடியும். ஆமே, சந்தோஷமாய் ஹல்லேலூயா. ஒரு சதையான இருதயம் வேணும். தவறுகள் வரும்போ, தடுமாற்றங்கள் வரும்போ அதை தாங்கி தூக்கி செல்லுகிற ஒரு சதையான இருதயம் நமக்கு தேவை, நமக்கு தேவை. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, உங்க பிள்ளைகளை எத்தனை பேர் சபிக்கிறீங்க? உங்க பிள்ளைகளை எத்தனை பேர் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி நீ விளங்க மாட்ட, நாசமா போயிடுவ, உருப்படாம போயிடுவ, அப்படி எத்தனை பேர் சபிக்கிறீங்க? யோசித்து பாருங்க. அதுக்கு பேர் கடின இருதயம். எத்தனை பிள்ளைகள் சொல்ல முடியும்? இல்லை உங்களை நீங்களே யோசிங்க. இந்த வீட்டில் பிறந்ததை விட வேற எங்கேயாவது பிறந்திருக்கலான்னு எத்தனை பிள்ளைகள் யோசிக்கிறீங்க? இந்த அம்மா அப்பாவோட வாழ்றதை விட வேற எங்கேயாவது போயிருந்திருக்கலான்னு
எத்தனை பிள்ளைகள் யோசிக்கிறீங்க, விருப்பமானது செய்யாததுனால எதுக்கு இந்த அம்மா இருக்கணும், எதுக்கு இந்த அப்பா இருக்கணும் யோசித்திருக்கோம் இல்லையா? எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டம். ஈஸியாக சொல்லிடுறோம், எதுக்கு இந்த வீட்டில் வாழ்கிறோம், எதுக்கு இந்த அம்மா அப்பாவோட வாழ்கிறோம், எதுக்கு இந்த வீடு, அந்த வீடு பிடிக்கல, அந்த குடும்பம் பிடிக்கல, பெற்றோர் பிடிக்கல, அந்த படிப்பு பிடிக்கல, வாழ்க்கையே பிடிக்கல, ஏன் தான் அந்த வீட்டுக்கு வர்றேனோ பிடிக்கல. இந்த பிடிக்கலங்கிற வார்த்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவரால் நம்மளை ஆசீர்வதிக்க முடியலை, ஆண்டவரால் நம்மளை பலப்படுத்த முடியலை. ஏன் நம்ம விழுந்து போகிறோம், ஏன் தடுமாறோம்னா கடின இருதயத்தினால. பெற்றோர் யோசித்து பாருங்க, என்னைக்காவது உங்கள் பிள்ளைகளுக்காக முழங்கால நின்று ஜோம் பண்ணுறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிறீங்களா? என் பிள்ளை தடுமாறுது, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்குது, ஆண்டவரே என் பிள்ளை வாழ்க்கை மாற்றுன்னு சொல்லி ஜோம் பண்ணுறீங்களா? இல்லையே. பிள்ளைகளுக்காக நம்ம அவ்வளோ தூரம் பிரயாசப்படுறது இல்லையே, நம்ம ஜெபிக்கிறது இல்லையே. ஏன் ஜெபிக்கலை, ஏன் பாரப்படலை? அவங்க படிக்கணும்னு நினைக்கிறோம், நல்ல பொசிஷனில் வரணும்னு நினைக்கிறோம், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்குன்னு நினைக்கிறோம். என்னைக்காவது அவங்க இயேசுவோடு நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிருக்கோமா? அந்த பிள்ளைகள் படுக்கையில் ஆண்டவரை தேடலைன்னா உட்கார்ந்து, ஆண்டவரே என் பிள்ளை கர்த்தரை தேட மாட்டேங்குது, அவன் கர்த்தரை தேடட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோமா? பெற்றோர் யோசித்து பாருங்க, பிள்ளைகளும் யோசித்து பாருங்க. பிள்ளைகள் பெற்றோரை சபிக்கிறோம், பெற்றோர் பிள்ளைகளை சபிக்கிறோம். ஒன்று தெரியுமா? ஆமே, சாபங்கள் வார்த்தையா தலை மேல இருக்கத்தான் செய்யும். இது உடையணும்னா என் இருதயம் சதையா மாறணும், என் இருதய சதையா மாறணும். இந்த ராத்திரி 2 காரியத்துக்கு ஜெபிக்கணும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும், பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். என் அம்மா அப்பா நல்லா இருக்கணும், அவங்க திட்டங்கள் நல்லா இருக்கணும். அவங்க நம்ம மேல ஒரு நோக்கத்தோடு தானே படிக்க சொல்றாங்க. நீ நல்லா படிச்சா உயர்ந்துருவ, ஒரு நோக்கம் இருக்குல்ல. அவங்க லாபத்துக்காக சொல்றாங்க இல்லையே. அவங்க என்ன நினைப்பாங்க, நான் இருக்க வரைக்கும் நல்லா இரு, நல்லா படிச்சிரு. ஏன்னா பெற்றோருடைய காலங்கள் தெரியாது. வளரும் போதே திடீர்னு இழந்துட்டோம்னா என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. இழந்ததுக்கு பிறகு திரும்ப வாங்கவே முடியாது, தலையில நல்லா வாங்க முடியாது. இழந்ததுக்கு பிறகு வாங்க முடியாது. இழந்துடக்கூடாது, என் பெற்றோரை நான் இழக்கக்கூடாது, என்னுடைய பிள்ளைகளை நான் இழக்கக்கூடாது. இந்த ஒரு வாஞ்சை எப்போதுமே நமக்குள்ள இருக்கணும், எப்போதுமே இருக்கணும். அழகா ட்ரெஸ் பண்ணி அழகா இருக்கிறீங்க, யூனிஃபார்மா இருக்கிறீங்க, பார்க்க அழகா இருக்குது. இதெல்லாம் ஒரு பிரயாசம், செலவு நீங்க தான் பண்றீங்க. ஆனா இது ஒரு பிரயாசம். பிள்ளைகள் கர்த்தரோடு நடப்பதற்கு, பிள்ளைகள் ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு சின்ன பிரயாசம் தான். ஆமே, அப்படியானால் ஒரு சபை பிரயாசம் எடுப்பது போல பெற்றோரும் பிரயாசம் எடுக்கணும். பிள்ளைகளுக்கு தயவா சொல்றேன், உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாத இருதயம் கடின இருதயம், கல்லான இருதயம். சொல்லுங்க, என்ன இருதயம்? பேசுங்க, என்ன இருதயம்? கல்லான இருதயம். ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். கல்லான இருதயம் இருந்தா கல் சம்மட்டியால் உடைக்கப்படுவது போல வாழ்க்கை உடைஞ்சிரும். கல் எதனால் உடைக்கப்படும்? சம்மட்டினால். நினைச்சதெல்லாம் சாதிச்சலாம் நினைக்கிறோம். இல்ல, நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியாது, நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. எதுக்கு நம்மளை லிமிட் பண்றாங்க? எதுக்கு பேரண்ட்ஸ் நம்மளை கண்டிக்கிறாங்க? எதுக்கு செய்யாத, பண்ணாத, போகாத, பார்க்காத, எதுக்கு நம்ம ரூல்ஸ் போடுறாங்க? நம்மள முன்ன பின்ன ஆள் அனுப்பி ஏன் பாதுகாக்கிறாங்க? நீ போயிட்டியா வந்துட்டியா ஏன் விசாரிக்கிறாங்க? நீங்க ஹாஸ்டல்ல தங்கி இருந்தாலும் ஏன் உங்களை கவனத்தோடு பாக்குறாங்க? ஏன் உங்க மேல கரிசனை வைக்கிறாங்க? ஏன்னா நீங்க தேவையில்லாத பழக்கத்தை பழகி தேவையில்லாதவர்களோடு சேர்ந்து உங்க வாழ்க்கையை நீங்களே உடைச்சிட சொல்லுங்க கூடாது. கடின இருதயம் சம்மட்டியால் உடைக்கப்படும். இருதயம் கடினமா இருந்தா கற்பாறையை சம்மட்டியால் உடைக்கப்படும். ஆனா சதையான இருதயம் உடைக்கப்படுவதில்லை, பாதுகாக்கப்படும். 7 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு இருதயம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே உயிருக்கு போராடுகிற ஒரு சரீரத்தில் கொண்டு போய் அந்த இருதயம் பொருத்தப்பட்டு அந்த இருதயம் செயல்படுகிறது. சதையான இருதயம் இல்லையா? அப்போ ஒரு சதையான இருதயம் இன்னொருத்தர் செத்து போன ஒருத்தருக்குள்ள இருந்து எடுத்து உயிரோடு இருக்கிற ஒருத்தருக்குள்ள வச்சா செயல்படுது. ஆனா கடின இருதயம் உடைக்கப்படும். கடின இருதயம் உடைக்கப்படும். நான் உடைக்கப்படும் இடத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடவே கூடாது. உடைக்கப்படும் இடத்துக்கு போயிடக்கூடாது. நான் பிள்ளைகளுக்கு தயவா சொல்றேன், வாலிபத்தில் இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு தந்த வாழ்க்கையை நீங்க இழந்துடவே கூடாது. உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கு, பெரிய நோக்கம் இருக்கு. உங்க பெற்றோரை விட ஆண்டவர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். நீங்க கர்த்தருக்கு தேவை, ஆண்டவருக்காய் சேவை செய்ய தேவை, கர்த்தருக்காய் வாழ தேவை, ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல தேவை. இந்த அசுத்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ நீங்கள் தேவை.
உங்க நடுவுல கஞ்சா யூஸ் பண்றவன் நடுவுல நீங்க சுத்தமாய் வாழ கர்த்தருக்கு தேவை. உங்க நடுவுல பாவம் செய்கிற நடுவில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ நீங்கள் கர்த்தருக்கு தேவை. உங்க கூட இருக்கிறவங்க தவறான உறவுகளையும் தவறான காரியங்களையும் செய்யும்போது அவர்கள் நடுவுல பரிசுத்தமாய் வாழ நீங்கள் கர்த்தருக்கு தேவை. இந்த பொல்லாத உலகத்தில் எல்லாரும் செய்யறது போல செய்ய நாம் அழைக்கப்படல. நாம் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் கர்த்தருக்கு தேவை. என்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் கர்த்தருக்கு தேவை. எனவே பிள்ளைகளுக்கு தயவாய் சொல்லுகிற காரியம், நீ கர்த்தருக்கு தேவை. உங்க இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நான் கர்த்தருக்கு தேவை. இந்த கடின இருதயம் என்ன உடைச்சிடக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, நான் கடினமா இருந்து உடைஞ்சிடக்கூடாது. சதையா இருந்தா தச்சினாலும் சரிப்படுத்திடலாம். சதையா இருந்தா தச்சினாலும் என்ன செஞ்சிடலாம், சதை கிளியுது, கீழே விழுந்துரும், கை ஒடியுதுன்னா தூக்கி வச்சு எடுத்து கட்டியாகிலும் என்ன செய்யலாம், சரிப்படுத்தலாம். ஒரு கற்சிலை என்ன செய்ய முடியாது, உடைஞ்சது. சொல்லுங்க, உடைஞ்சது. ஒரு கற்சிலை இருக்கு, ஒரு கை உடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கையை ஒட்ட தைக்க முடியாது, ஏன்னா கல் அது இல்லையா. அப்போ நம்ம வீட்டுல சில பொம்மைகள் வாங்குறோம், மண்ணில் வாங்குறோம், உடைஞ்சாச்சுன்னா உடைஞ்சதுதான். ஆனா சதை அப்படி கிடையாது, அதை திரும்ப எடுத்து தைக்க முடியும். ஒரு நாய் வளர்க்குறீங்க, ஒரு பூனை வளர்க்குறீங்க, இதுக்கு அது சதை கிழிஞ்சிருச்சு, இதை விழுந்துருச்சுன்னா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தா அந்த டாக்டர் தச்சு விட்டுருவார். அது திரும்ப 10 நாளையில எலும்பு என்ன செஞ்சிடும், சதை திரும்ப திரும்ப ஒட்ட வைக்கலாம். ஆனா கடினத்தை ஒட்ட வைக்க, சொல்லுங்க, ஒட்ட வைக்க அதுக்கு எந்த கம் வச்சு ஒட்டினாலும் ஒட்ட வைக்க. ஜப்பான்ல இந்த மாதிரி நல்ல நல்ல பவுல்ஸ், நல்ல மண்ணில் செஞ்ச பவுல்ஸ் கீழே போட்டு அந்த பிள்ளைகள் உடைச்சிட்டாங்கன்னா அந்த பெற்றோர் அதை எடுத்து வச்சு தூர போடுவதில்லை. அந்த பவுல்ஸ்ல உடைஞ்ச பாகங்கள் எடுத்து தங்கத்தை உருக்கி அந்த பாகங்கள் தடவி அதை ஒட்ட வைப்பார்கள். ஒட்ட வைத்து ஷோகேஸில் வைப்பார்கள். ஏன்னா அது பார்க்க நல்லா அழகா இருக்கும், ஜொலிக்கும். அது எதற்கு அடையாளமானா, நீ உடைச்சதை இப்படி மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உடைச்சதை அழகா மாத்த முடியும், பயன்படுத்த முடியுமா, அவ்வளவு. அந்த பாத்திரத்தை தங்கத்தினால உருக்கி ஒட்டியாச்சு, அழகா இருக்கு. ஆனா அதை என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் தேவனால் பயன்படுத்த படணும். உங்க படிக்கிற இடத்துல நீங்க ஒரு சாட்சியா வாழணும். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க கர்த்தருக்கா வாழணும். அப்போ நீங்க பயன்படணும், ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா நான் கல்லா இருக்க கூடாது, சதையா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், நான் சதையா இருக்கணும். சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் சதையா இருக்கணும். என் இருதயம் சதையா இருக்கணும். கடின இருதயம் எனக்குள் வரவே கூடாது. இந்த வருஷத்தின் கடைசியில நிற்கிறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இனி கடினம் வேண்டாம். 4 வார்த்தை திரும்ப சொல்லி முடிக்கிறேன். கல் அமிழ்ந்து போகும், கல் அசையாது, கல் காயப்படுத்தும், கல் இடற பண்ணும். அது எனக்கு வேண்டாம். ஒரு சதையான இருதயம். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா, எல்லாரும் முழங்கால் படிடுவோமா. ஆண்டவரை நோக்கி பாருங்க, பார்க்கலாம். அந்த நல்ல சாயங்கால வேளையில எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு சதையான இருதயம், ஒரு சதையான இருதயம். அவனுடைய முகத்தை நோக்கி பாருங்க, ஒரு சதையான இருதயம் எனக்கு வேணும்ப்பா. எல்லாரும் சொல்வீங்களா, எனக்கு வேணும்ப்பா, எனக்கு கடின இருதயம் வேண்டாம். வாலிப தம்பி மாறலாம், தங்கச்சி மாறலாம், கண்களை மூடி ஜோமன ஆரம்பிச்சிடணும். அம்மா அப்பாவை திட்டுனது போதும், அம்மா அப்பாவை குறை சொன்னது போதும், அம்மா அப்பாவை எதிர்த்து நின்னது போதும். பெற்றோர் உங்க பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை சபித்தது போதும். எவ்வளவு நாளா சபிப்பீங்க நீங்க? உங்க பிள்ளைகளை எனக்கு ஆசீர்வதித்து ஜோம் பண்ணுங்க. பிள்ளைகள் உங்கள் பெற்றோர்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, எனக்கு தந்த பெற்றோருக்காய் நன்றி அப்பா. சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா? கண்ணை மூடி சொல்ல முடியுமா, எனக்கு தந்த பெற்றோருக்காய் நன்றி அப்பா. சில நேரம் காயப்படுத்திட்டோம்ல, சில நேரம் சொல்லக்கூடாத வார்த்தையை அம்மா பார்த்து சொல்லிட்டோம்ல, அப்பாவை பார்த்து சொல்லிட்டோம்ல. எந்த வார்த்தையை பேசக்கூடாதோ அந்த வார்த்தையை பேசிட்டோம்ல. எந்த வார்த்தையை பிள்ளைய பார்த்து சொல்லக்கூடாத சொல்லிட்டோம்ல. இன்னைக்கு ஆண்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா. நான் அப்படி பேசியிருந்திருக்க கூடாது, என்னை மன்னிங்க. அது ஏன் பிள்ளை தானே, அது ஏன் அம்மா அப்பா தானே, நான் அப்படி இருந்திருக்க கூடாது. ஜெபம் பண்றீங்களா, ஜெபம் பண்றீங்களா? ஆவியானவர் நம்ம நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். உங்களை ஜெபிக்க வைக்க விரும்புகிறார். நீங்க வாய் திறந்து ஜெபிப்பீங்களா? நீ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை திட்டினாங்க, நீ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை கண்டித்தாங்க, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே உன்னை பல விதத்துல சிக்ஷித்தாங்க.
ஆனா நீயோ தகாத வார்த்தைகளை பேசினாய, தகாத விதமா சிந்தித்தாய. இன்னைக்கு ஜோமன் என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா. ஒரு சதையான இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. கேளுங்க பெற்றோர்லாம் ஜெபம் பண்ணுங்கம்மா. பெற்றோர்லாம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும். எனக்கு ஒரு சதையான இருதயம் வேணும்ப்பா. என் பிள்ளைகளை சபித்த நாட்கள் மாறட்டும். சபித்தது போதும்ப்பா. என் வீட்டுக்குள்ள சாபங்கள் போதும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சாப வார்த்தைகள், சகோதரிய பார்த்து சகோதரனை பார்த்து சொன்ன சாப வார்த்தைகள். ஜெபம் பண்ணுங்க. வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா. என் கூட பிறந்தவங்களை சபித்த சாபங்கள் வேண்டாம்ப்பா. அவங்கள்ட்ட அப்படி கடினமா இருந்திருக்க கூடாது, கடினமா வாழ்ந்திருக்க கூடாது. ஆண்டவரே, என் கடின இருதயம் என்னை விட்டு மாறட்டும். ஆண்டவரே, ஒரு சதையான இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. என் வாழ்க்கையை நானே உடைச்சிடக்கூடாது, என் வாழ்க்கையை நானே உடைச்சிடக்கூடாது. பிள்ளைங்களாம் ஜெபம் பண்றீங்களாமா? ஜெபம் பண்றியாமா? தங்கச்சி மாதிரிலாம் ஜெபம் பண்ணு, தம்பி மாதிரிலாம் ஜெபம் பண்ணு. சம்மட்டி கல்ல உடைக்கும், ஆனா சதையை உடைக்க முடியாது. ஏன்னா சதையை பாதுகாக்க கர்த்தர் இருக்கிறார். சதையான இருதயத்தை அவர் பாதுகாப்பார், சதையான இருதயத்தை அவர் காப்பாற்றுவார். ஆனா கல்ல காப்பாற்ற ஆள் இல்ல. ஜோமன்னுங்க, இனி இந்த கல்லான இருதயம் வேண்டாம், எனக்கு வேண்டாம், வேண்டாம். ஜோமன்றீங்களா? இனி கல்லான இருதயம் வேண்டாம்ப்பா, எனக்கு வேண்டாம் இயேசுவே. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இனி இந்த கல்லான இருதயம் வேண்டாம். அதுதாமா கிறிஸ்துமஸ், அதுதாமா கிறிஸ்துமஸ். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, அந்த கடின இருதயங்கள் என்னை விட்டு மாறட்டும்பா. அந்த லவ் வேண்டாம், அந்த பழக்கம் வேண்டாம், அந்த பையன் அந்த பொண்ணு வேண்டாம், அந்த போதை வேண்டாம், அந்த அசுத்தம் வேண்டாம், அந்த வலைதளம் வேண்டாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், அது வேண்டாம். ஜெபம் பண்ணுங்க, அது வேண்டாம். நீ திரும்ப சிக்காத, திரும்ப மாட்டாத. நீ திரும்ப மாட்டினா உடைஞ்சிருவ. இனி உன்னை உடைய விட்டுறாத. உன்னை உடைச்சிட்டா புதுப்பிக்க முடியாது, விட்டுறாத தங்கச்சி, விட்டுறாத தம்பி. கர்த்தர் உன்னை தொடுகிறார், இயேசு உன்னை தொடுகிறார். இந்த ராத்திரி கர்த்தர் உன்னை தொடுகிறார். உன் கடின இருதயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார், உன் கடின இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அவர் கையில விட்டு கொடுத்துருங்க, எல்லாரும் உங்க பிள்ளைகளுக்கா ஜெபிங்க, பெற்றோர் எல்லாம் பிள்ளைகளுக்கா ஜெபிங்க. இன்னைக்கு அந்த கடின இருதயங்கள் மாறட்டும், அந்த கடின உள்ளங்கள் மாறட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல இருதயம் புதுப்பிக்கப்படுவதாக இயேசுவே. ஜெபிங்க. ஒரு புதிய இருதயம் கர்த்தர் உனக்கு தருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. ஒரு புதிய இருதயத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. ஒரு புதிய இருதயம் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஒரு புதிய இருதயம். கேளுங்க பார்க்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஒரு புதிய இருதயம். இயேசுவே. ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது தாய் கருவிலே. தரிசனம் சொல்லுங்க பார்க்கலாம். எலும்புகள் நரம்புகள், அல்லேலூயா, தசைகள் தரிசனம் உருவானதே தாய் கருவிலே. தரிசனம். தம்பி தங்கச்சி, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உங்க மேல வச்ச அழைப்பு, உங்க தாய் உருவாகும் முன்னே, உன் அம்மா உருவாகும்
உருவாகும் முன்னே, உங்க அப்பா உருவாகும் முன்னே உன்னை குறித்த திட்டத்தை அவர் எழுதி வச்சிட்டாரு. உன்னை குறித்த தரிசனத்தை எழுதி வச்சிட்டாரு. நீ கர்த்தருடையவன், நீ கர்த்தருடையவன். ஜோமன்னுங்க பார்க்கலாம். நீ கர்த்தருடையவன். அவர் உன்னை விட்டு விடுவதில்லை, அவர் உங்களை விட்டு விடுவதில்லை. நீங்கள் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், நீ கர்த்தருடைய கையில் பயன்படுகிற பாத்திரம். நீ ஷோகேஸில் வைக்கிறவன் அல்ல, நீ பயன்படுகிற பாத்திரம். நீ பயன்படுகிற பாத்திரம் அல்லவா? ஹalleluya. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்க எல்லாரும் ஜெபிச்சிட்டே இருக்கணும், எல்லாரும் ஜெபிச்சிட்டே இருக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். நான் ஒரு வார்த்தை அந்த பிள்ளைகளை பிளஸ் பண்ண போறேன், நான் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறேன். எல்லாரும் நல்ல கர்த்தரை துதிக்கணும். இந்த பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஷமானாஹாதாரா. பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. எல்லாரும் ஜெபிக்கணும். பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. ஆமென். பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. எல்லாரும் கர்த்தரை துதிக்கணும். பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. எல்லாரும் துதிக்கணும். பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. ஹalleluya. பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. ஆமென், ஆமென், ஆமென். பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. ஆமென், ஆமென். பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. உடபாலமா ரியாந்தராதரா. எல்லாரும் கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. ஜெபம்ங்க பார்க்கலாம், ஜெபம்ங்க பார்க்கலாம். பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. இவர்கள் மேல கர்த்தருடைய திட்டமும் கர்த்தருடைய தரிசனமும் அமருவதாக. இவர்கள் மேல தேவ கிருபை அமருவதாக. இவர்கள் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இவங்க எல்லாருக்கும் ஒன்று போல ஆடை எடுத்து, இவங்க எல்லாரும் ஒன்று போல நிறுத்தி இருப்பது என் பிள்ளையா, என் பிள்ளையா. நான் பெற்றெடுத்த ஒரு பிள்ளைக்கு நான் என்ன செய்வோமோ அதைத்தான் நானும் என் மனைவியும் நாங்கள் இதை செய்தோம். இது இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம். இதில் செலவுகள் எல்லாம் பெற்றோருடையது, ஆனால் முயற்சி எல்லாம் அது ஆண்டவர் எங்களுக்கு தந்த ஒரு பெரிய ஆசை, பெரிய வாஞ்சை. ஏன்னா அந்த பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு ஊழியக்காரன் கையில் இந்த பிள்ளைகள் வளரட்டும், ஒரு ஊழியக்காரன் பிள்ளையாவே இந்த பிள்ளைகள் வளரட்டும். இந்த 2025 இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் சபை நடுவில் கட்டவிழ்ப்பீராக. இந்த பிள்ளைகள் ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைகளை போலவே வளருவார்களாக. இவர்கள் மேல் தரிசனம், இவர்கள் மேல் திட்டங்கள், இவர்கள் மேல் மகிமை அமருவதாக. அதை நடத்துவீராக. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதித்து நன்றி. இந்த வருஷம் முழுவதும் கூட இருந்து இவ்வளவு சிறப்பாக இந்த காரியங்களை முடிக்க கர்த்தர் உதவி செய்து ஒரு சதையான இருதயம் நீங்கள் ஒவ்வொருக்கும் தந்து நடத்தும். தொடர்ந்து ஒரு புது வருஷ ஆராதனைகளுக்கா எங்களை இன்னும் ஆயத்தப்படுத்தும், இன்னும் பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் தேவ மகிமையை காண உதவி செய்யும். இந்த வருஷத்தில் ஒரு பெரிய ஜெயத்தோடு முடித்து ஒரு பெரிய தீர்மானங்களோடு ஆரம்பிக்க கிருபை தாரும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.